Hi, welcome to A2ZKnowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பைத்தானில் NLP யூஸ் பண்ணி பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜை எப்படி டிடெக்ட் பண்ணுறது. இப்போ நான் பேசுகிறது தமிழ்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான் என்ன லாங்குவேஜ் இன்புட்டாக கொடுத்தாலும் அதை டிடெக்ட் பண்ணி இது என்ன லாங்குவேஜ்ன்றதை சொல்லிடணும். அது இங்கிலீஷ் கொடுத்தேன்னா அது இங்கிலீஷ், நான் வந்து தமிழ் கொடுத்தேன்னா அது தமிழ் அப்படின்னு சொல்லி அதை சொல்லணும். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதாவது பைத்தானில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளாப்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ பேக்கேஜஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேக்கேஜஸ் இருக்குது NLP பண்ணுறதுக்கு, அதுவும் எஸ்பெஷலாக லாங்குவேஜ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அதில் நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு பேக்கேஜ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், டெக்ஸ்ட் பிளாப். ஸோ இது நீங்கள் பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் டெக்ஸ்ட் பிளாப்னு கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பைச்சாமில் உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே நீங்கள் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸ், ஃபைல் செட்டிங்ஸில் போயிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் இன்டர்பிரட்டரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பிளாப் அப்படின்னு நீங்கள் டைப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பேக்கேஜ்னு கொடுத்து. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோடு அடித்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் மெயினாக பண்ணணும் அப்படின்னா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் பிளாப், இம்போர்ட் டெக்ஸ்ட் பிளாப். இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த மொதல் லைன். இந்த மொதல் லைன் வந்து கமெண்ட் ஆயிருந்தாலும் இந்த இது இந்த இந்த கோடிங் UTF-8 அப்படிங்கிறது என்கோடிங் ஸ்ட்ராட்டஜி. இது கமெண்ட் ஆயிருந்தாலும் இந்த லைன் அதை எடுத்துக்கும். ஸோ இந்த லைன் நீங்கள் போடணும். ஏன்னா நம்ம இப்போ இதில் பாருங்கள் நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, இதெல்லாமே வந்து UTF-8 என்கோட் ஆயிருக்கணும், பண்ணணும் நம்ம. இல்லை அப்படின்னா எரர் வரும். ஸோ எனக்கு நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த NLP எஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு சாம்பிள் போட்டு பார்க்கணுன்னு ஸ்டார்ட் பண்ண காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூவால் எனக்கு இந்த ஃபஸ்ட் லைன் நான் போடாதனால எனக்கு இந்த எந்த இதுவும் ரன் ஆகலை. இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 days ஆச்சு இதை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த UTF ஐஃபனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு தான் நீங்கள் 8 போடணும். நான் ஸ்பேஸோடையே போட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்த ஐஃபன், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்டார், இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த லைனை நான் போடுறேன். ஸோ நீங்கள் கோட் அடிக்கும்போது இந்த லைனை முதல் லைனாக போட்டு நீங்கள் கோட் அடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இதை என்கோட் பண்ணணும். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் ஆகட்டும் எல்லா லைப்ரரிஸும் இங்கிலீஷ் வேர்டை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து மித்த லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அதை வந்து நீங்கள் UTF-8 நீங்கள் என்கோட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கோடுக்குள்ளே போகலாம். ஸோ நான் வார்னிங் மாதிரி சொல்லிட்டேன், நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த லைன், இல்லைன்னா உங்களுக்கு கோடு வராது. அதே மாதிரி நீங்கள் லாங்குவேஜுக்கு முன்னாடி இந்த U சிம்பிள் போடணும். ஸோ நீங்கள் UTF-8 யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் U சிம்பிள் போடணும். இங்கிலீஷ்க்கு மட்டும் தேவையில்லை, மித்த லாங்குவேஜ்க்கு எல்லாமே நீங்கள் போடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாங்குவேஜ் டிடெக்ட் பண்ண போகிறோம். இப்போ கூகுள் லாங்குவேஜ் டிடெக்டர் இருக்குல்ல, ஸோ நான் என்ன லாங்குவேஜ் அடிச்சு இது என்னன்னு கேட்டால் அது கரெக்டாக சொல்லுது, தமிழ், இது இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லும். அந்த மாதிரி டெக்ஸ்ட் பிளாபும் அதே வேலை தான் செய்யுது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பிளாபுங்கிற அந்த மெத்தட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ நான் வணக்கம்னு போட்டிருக்கேன், யூ போட்டு நீங்கள் வணக்கம் சிங்கிள் கோட்ஸில். இப்போது F ஈக்குவல் டு word5.deduct language அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்டில் போட்டிங்கன்னா அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும். அதாவது ஒரு லாங்குவேஜோட ஃபஸ்ட்டு 2 எழுத்தை மட்டும்தான் அது காமிக்கும். ஸோ தமிழ்னா TA, ஹிந்தினா HI அப்படி தான் காமிக்கும், இங்கிலீஷ்னா EN அப்படி தான் காமிக்கும். அதே மாதிரி இங்கிலீஷு இப்போ இது பார்த்தீங்கன்னா அரபிக், இது பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ், ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சைனீஸ், ஜப்பனீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ ஆனால் நீங்கள் U மட்டும் கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு நீங்கள் இங்கிலீஷ் இது போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ், ஸோ நம்மளது ஃபஸ்ட்டு தமிழ் இல்லையா, ஸோ தமிழ், அதுக்கப்புறம் ஹிந்தி, அரபிக், அதுக்கப்புறம் ஸ்பானிஷோடது ES அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் வந்து இஜட்டச் ஐஃபன் சைனீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அது அந்த டேக் நேம். ஸோ ஜப்பனீஸ்க்கு JA. இப்போ நம்ம இங்கிலீஷ் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் போடலாம். ஸோ இங்கிலீஷ் போடும்பொழுது நீங்கள் வந்துட்டு எதுவும் ஸ்பெசிஃபை அந்த U அந்த மாதிரி சம்திங் நீங்கள் போடணும் அப்படிங்கிற அந்த மேண்டிட்டரி கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு நான் சொல்லிட்டு போடுறேன். ஸோ இங்கே வேரியபிள் மாற்றிடலாம். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நான் வேரியபிள்லாம் மாற்றுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதையும் ரன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா must provide string at least 3 characters. ஓகே, ஓகே, ஸோ இங்கிலீஷ். ஸோ
மினிமம் ஆஃப் 3 கேரக்டர் டெக்ஸ்ட் பிளாக் கொடுக்க சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கிலீஷ், ஸோ இஎன்க்கு இங்கிலீஷ், நான் யூ போடலை. இதுவே நீங்கள் மித்த லாங்குவேஜுக்கு போடல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லாங்குவேஜ் எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றது மட்டும் பார்த்தோம். இதனுடைய அடுத்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குற லாங்குவேஜை இன்னொரு லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது எப்படி. கூகுள் லாங்குவேஜ் கன்வெர்ட்டர் இருக்குல்ல, இங்கிலீஷ் டு தமிழ்னு போட்டிங்கன்னா 2 பாக்ஸ் வரும் கூகுளில். இந்த பக்கம் அடிக்கிறது அப்படியே அந்த பக்கம் தமிழில் வரும். இந்த பக்கம் நீங்கள் இங்கிலீஷில் அடித்தா அந்த பக்கம் தமிழ், அந்த பக்கம் தமிழ் அடித்தா இந்த இங்கிலீஷ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம பார்ப்போம். ஸோ தமிழில் கொடுத்து எப்படி இங்கிலீஷில் எடுக்கிறது, இல்லை இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதனோட அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் வீடியோவும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. எங்களோட சேனலில் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.